வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பூந்தி செய்ய போகிறோம். இது பண்டிகை காலங்கள்லையும் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் ஸ்நாக்ஸ் எதுவும் தீர்ந்து போயிடுச்சு, வீட்டிலேருந்து வெளில போய் வாங்கிட்டு வர முடியலை அப்படின்னா வீட்டில் இருக்க கம்மி பொருள் வச்சு அழகான ஸ்நாக்ஸ் 1 வீக் வரையிலும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்க முடியும். அதை எப்படி ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு பூந்தி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். கலர் பவுடர் நான் போடலை, மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கலருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம கையில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அதாவது இட்லி மாவு பதத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். தோசைக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த போல் கரெக்டாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம பூந்தி பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இதில் 2 விஷயம். மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் கரைஞ்சி வரணும். ப்ளஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். எண்ணெய் பேனில் ஊற்றி நல்லா காய வச்சதுக்கப்புறமா ஜல்லி கரண்டியில் கொஞ்சம் போல் மாவு கிண்ணத்தில் மூந்து இதில் ஊற்றுறீங்க அப்படின்னா அது அழகாக கொட்டி கீழே வந்துடும். அதே போல் நீங்கள் லைட்டாக அப்படியே தேய்ச்சி விட்டாலும் கீழே உதிர்ந்து வந்துடும் மாவு. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக பூந்தி கரண்டி இல்லாமல் நம்ம ஜல்லி கரண்டியிலேயே இந்த பூந்தி ரெசிபி நம்ம டக்கராக பண்ணி முடிச்சிடலாம். இது சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறமா அந்த பபுள்ஸோட அளவெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அது அடுத்தது நம்ம போடையில் நல்லா கரண்டியை தொடச்சிட்டு மாவெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணத்தில் மாவு மோந்து ஊற்றி கரண்டியில் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அது அழகாக உருண்டையாக நமக்கு நல்லா எழுந்து வரும். எண்ணெய் ஒரு பேட்ச் முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் போடையில் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் போடுங்க. அப்போ தான் எண்ணெயில் விழுந்த உடனே நல்லா உப்பி நமக்கு குண்டு குண்டாக பூந்தி வரும். எண்ணெய் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம். இதே போல் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே போல் பூந்தி செஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்து முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி நான் எண்ணெயில் தான் பொரிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய்யில் கூட முந்திரியை பொரிச்சுட்டு நீங்கள் முந்திரியை அந்த பூந்தியோடு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும். முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இது முந்திரி அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலையில் ஒரு 2 கொத்து போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சோன்னே இதையும் நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை அதுவும் எண்ணெயில் லைட்டாக பொரிய வச்சுக்கலாம். எண்ணெயில் லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இந்த போல் வந்தது அப்படின்னாவே நீங்கள் எடுத்துருங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகணும், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆயிரும், சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4-5 பல்லு பூண்டு தட்டிட்டு எண்ணெயில் பொரிய வச்சுக்கலாம். அவ்வளோதான். பூண்டு எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா அதுவும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். வேர்க்கடலை, பூண்டு, முந்திரி, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் பொரிச்சது எல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம பூந்தி பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வேர்க்கடலை, அப்புறம் பூண்டு, முந்திரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலால் கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்துட்டு
சூடு தணிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு நடுவில் குட்டீஸ் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கப்பில் கொஞ்சம் போட்டு கொடுத்தீங்கன்னா பேசாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஈஸியான கம்மி பொருள் வச்சு டக்குன்னு இந்த பூந்தி ரெடி பண்ணியாச்சு, கார பூந்தி. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.